மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா வைல்டு கார்டா வந்த ரெண்டு கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார் 1 ஸ்டார் பேஸ்ட் அப்பான் தட் கப்பிள்ஸ் நடந்துக்கிற விதம், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இந்த ரீஜன்ல இருக்கணும்ல, அதுக்கு ஒரு 5 கப்பல் அவங்க செலக்ட் பண்ணி மார்க் போட்டிருக்காங்க. அது என்ன, அடுத்து 2 டாஸ்க் இன்னைக்கு நடந்திருக்குது. யார் எந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்றது கிளியர் கட்டா பார்க்க முடியுது. ஸோ ஒரு 3 வாரம் டாப்ல இருந்த கப்பல் கடைசி இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஷாக்கா இருந்துச்சு. என்னெல்லாம் நடந்திருக்குன்றது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பிரியங்கா வந்து கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. யார? ஷிவ் ஹஸ்பண்டை. ஏன்னா அந்த ஒரு கால்குலேஷன் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு ஸ்மார்ட்டா செயல்படாம கூமுட்ட மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அந்த டாஸ்க்ல. குறிப்பா அவரு கவுண்டே பண்ணாம ஃபாஸ்டா முடிச்சிட்டான் ஜானு முடிச்சிட்டான், நம்மளும் ஃபாஸ்டா போகணுன்ற மாதிரி ஆர்வ கோளாறுல போய் அந்த டாஸ்க்கை தோத்துட்டாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஷிவ் தான். அதுதான் பிரியங்கா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கால்குலேஷன் நான் சொல்றேன், கேட்கறியா உன் பதட்டத்துக்கும் அவசரத்துக்கும் போய் பண்றேன், எல்லாம் இப்படி முடிஞ்சு போச்சு பாத்தியா, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வீக் ஆயிடுச்சு பாரு, உன்னால இப்ப பிசிக்கல் பண்ண முடியுமா, எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும், அப்ப இதை ஒழுங்கா விளையாடி இருக்கணுமா இல்லையான்ற மாதிரி வெளுத்து வாங்குறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து செம கடுப்பாயிட்டு கை நீட்டி உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், உனக்கு கால் அடிபட்டிருக்கு ஓடாதரா, நான் போய் பண்ணிக்கிறேன், நான் எடுத்து செக் பண்ணி ஓப்பன் பண்ற சாவியை அப்படின்னு சொன்னா நீ பாட்டு இஷ்டத்துக்கு குச்சி போகிற, என்னது இது அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துறாங்க. கத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் டோர் பக்கத்துல வந்து ஆமா என்ன நடக்குதுன்ற மாதிரி ஆசியா மற்றும் வசந்தி ஒட்டு கேட்கிற செக்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. ஒட்டு கேட்கறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க கத்துல எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்ற மாதிரி. உடனே இதை பார்த்த உடனே நீத்து அஞ்சலி எல்லாம் டிஸ்கஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல சைல்டிஷா பிஹேவ் பண்றாரு, அவருடைய பிஹேவியரே சரியில்லை, அவர் வந்து ரூடா கொஞ்சம் பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், அந்த இடத்துல நடந்துகிட்ட விதமே சரி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஷிவ். ஆனா ஷிவ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஷிவ் கிட்ட. ஏதாவது ஒரு டாஸ்க் இதெல்லாம் வந்தா கொஞ்சம் ஹைப்பர் ஆயிடுறாரு. ஹைப்பர் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம பதட்டத்துல என்னென்னமோ பண்றாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதனுடைய அடிப்படையில தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறார். அதை தாண்டி வைல்டு கார்டா வந்த அமீர் மற்றும் அபிமானிக்கா, அமீர் வந்து ஒரு பயங்கர சிங்கர் போல இருக்கு. அங்கே வீட்டுக்குள்ள பாட்டில் நிறைய பேர் எமோஷனல் லைட் அழுத தருணத்தை பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக நட்ராஜ் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பசங்க குழந்தைங்க இவங்க ஞாபகம் வந்துட்டு அவர் எமோஷனலாக உடஞ்சி அழுததா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற டைம்ல தான் டாப்னு உள்ள ஆங்கர் ஸ்ரீமுகி உள்ள வராங்க. வந்தவொடனே ஸ்ரீமுகி வரல, பிரேமகுரு வராரு. பிரேமகுரு உள்ள வந்தவொடனே என்ன பண்றாரு, வைல்டு கார்டு கப்பலுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறாரு. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டார் கொடுத்து அமைச்சிருப்பாங்க, அந்த ரேட்டிங் அடிப்படையில் நீங்க இப்போ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. 5 ஸ்டார் யாருக்குன்னா ஜானு பானு. இதோட கிரைட்டீரியா என்னன்னா, அந்த கப்புள்ஸ் வைல்டு கார்டு உள்ள வந்து மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ற அடிப்படையில தான் அந்த ஸ்டார். இப்போ 5 ஸ்டார் ஜானு பானு கொடுத்தவொடனே இன்னும் பல பேருக்கு வயிறு எரியுமே. ஏன்னா அவங்க கோல்டன் கப்பல் ஆனதே இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு பாதி பேர் பிடிக்கல. இப்போ இவங்களுக்கு 5 ஸ்டார் வேற கொடுத்தா சும்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா ஜானு பானு எங்க வைல்டு கார்டை வெல்கம் பண்ண விதம், அவங்க எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ண விதம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அதனால நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜானு பானுக்குள்ள நல்ல கோஆபரேஷனும் கோஆர்டினேஷனும் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் தென் 4 ஸ்டார் வந்து பிரியங்கா அண்ட் ஷிவுக்கு. ஸோ அதுல வந்து அவங்க பாண்டிங் பண்ற விதமா இருக்கட்டும், ஒருத்தர் மாத்தி ரெஸ்பான்ஸ் பண்ற விதம், கேர் பண்ற விதம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிற விதம், ரெஸ்பான்சிபிளா இருக்கிற விதம் அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே. பாசிட்டிவா இப்படி இருந்தா கடைசியில ஆப் அடிச்சிருவானுங்கன்றது தான். 3வது பிரிட்டோ அண்ட் சந்தியா. ஸோ இவங்களுக்குள்ள பிரிட்டோ வந்து எல்லாருக்கிட்டையும் ஜோவியலா பழகிறது, எதுனாலும் வந்து டைரக்டா பேசுறது, ஃபன்னா எடுத்துட்டு போறதுன்றது எங்களுக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பிரிட்டோக்கும் சந்தியாவுக்கும் கொடுக்குறோன்ற மாதிரி பிரிட்டோ சந்தியா. செகண்ட் 2 ஸ்டார் வந்து கல்யாணன் வசந்தி. அதுல வந்து இன்ட்ராக்ஷன் நடந்தது ரீசெண்டா, லைக்கு டிஸ்லைக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ஷன் நடந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் கொடுத்துட்டு ஃபைனலா ஆசியா அண்ட் ராஜு. இதுல ருக்குராஜ் இல்லைன்னா இந்த வீட்டுல ஃபன்னே இல்லாம இருக்கும், அதனால அந்த ஃபன் எலமெண்ட்டும் சரி என்டர்டைன்மெண்ட் பண்ற ரீதியில நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பட் இதுல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ஒண்ணு, இவங்க பண்ணது ஒன்றும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நடந்துக்கிற விதமும் கெமிஸ்ட்ரி இந்த பேசிஸ்ல இவங்க கூட பழகிற விதத்தை பேஸ் பண்ணி இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 5 பேருக்கு சொல்லிட்டாச்சா, மிச்சம் 3 பேருக்கு நீ ஏன் சொல்லலை, அதுக்கான காரணத்தை சொல்லுன்ற மாதிரி பிரேமகுரு அங்கே கொளுத்தி போட
உடனே அஞ்சலி பவன் வந்து இவங்க கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணல, அவங்க டேஞ்சர் ஜோன்ல வந்தாங்க, அதனாலதான் அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க. நீத்து நட்ராஜுமே அதே தான், எங்களுக்கு இந்த இதுல கொஞ்சம் இஷ்யூவா இருந்ததால நாங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு டைம் ஆயிருச்சுன்ற மாதிரி அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. சித்து சோனியா சொல்லும் போது என்னன்னா, நீங்க கியூட்டஸ்ட் கப்பலா இதெல்லாம் இருக்கீங்க, பட் உங்களை தனியா ஐசோலேஷன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது எங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது, அதனால நாங்க இப்படி சொல்றோன்ற மாதிரி சொன்ன உடனே சோனியா வந்து இங்க பாருங்க, நான் என் ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கீங்கன்றது வேறு, நாங்க எங்களுக்குள்ள கனெக்ஷன் உருவாக்கிப்போம், பாண்டிங் உருவாக்கி இருப்போம், அதுதான் இங்க பாயிண்டை தாண்டி உங்க கூட ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா. நான் எதா இருந்தாலும் ஓப்பனா பண்ண முடியும், எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதுன்னா அது ஓப்பனா நட்போ இதுவோ அது ஓப்பனா வந்து காட்ட போறேன். ஆர்டிஃபிஷியலா வந்து நான் பண்ணணும் இது பண்ணணுன்றதுக்காக பண்ணலாம் முடியாது அப்படின்றத ஓப்பனா அடிக்கிறாங்க சோனியா. அது நியாயமா தான் படுது. இப்ப நமக்கு ஒரு ஃபீலிங்ஸோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அதுன்னு நேச்சுரலா இருந்தா தாங்க நல்லது, ஆர்டிஃபிஷியலா இருந்தா அது எங்க நல்லது. ஸோ அது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்றத அவங்க டைரக்டா சொன்னது நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து சில பேர் ஜூஸு பாத்திரங்கள் எடுக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துட்டு அப்படியே அங்கங்கே வெஸ்ட்டு போயிடறாங்க. அதை கிளீன் பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணுறது இல்லை போல். அதுக்கு ஒரு தனியாக மீட்டிங்கை வச்சு அதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணி அங்கே ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க. இதை முடிஞ்ச உடனே அடுத்து ஸ்ரீமுகி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே நான் உங்கள் 2 ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாம் ஆக்டிவிட்டி ஏரியா போனால் யோகா மேட்டு போட்டு யோகா கிளாஸுக்கு 2, ஒரு ஃபீமேல் ஒரு மேல், அவங்க பேர் வந்து கீர்த்தி அண்ட் குணால், இவங்க 2 பேர் உள்ளே வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன போஸ் ஸ்டார்டிங் அந்த போஸஸ்லாம் கொடுக்குறாங்க, அதை அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டேஜ் 2க்கான டாஸ்க் என்னன்னா வெல்னஸ் அப்படின்றது தான் டாஸ்க். என்னன்னா ஒரு 10 போஸ் யோகா போஸ் 10 போஸ் வந்து டிவியில் போடுவாங்க எல்இடியில். அந்த போஸை பார்த்து நம்ம அந்த 10 செகண்ட் அந்த போஸை கரெக்டாக பண்ணணும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து. இதில் அந்த ஒவ்வொரு போஸும் எப்படி இருக்குன்னா ஈஸி மீடியம் ஆட் அந்த வகையில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஆடாக இருக்கும், போக போக வச்சு செய்கிறாம்பா அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிற மாதிரி டாஸ்க்கை கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், அதை 10 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். ஒருவேளை உங்களால் 10 செகண்ட் ஹோல்டு பண்ணலன்னா உங்களுக்கு -5 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கால்குலேஷன். ஒரு எக்ஸசைஸுக்கு 10 பாயிண்ட்டுங்க, 10 எக்ஸசைஸுக்கு 100 பாயிண்ட். இப்போ நீங்கள் அந்த 10 செகண்ட் ஹோல்டு பண்ணலன்னா -5 ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதன் அடிப்படையில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அந்த ஆர்டரில் மார்க் போடுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே போடுறாங்க, பாயிண்ட் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது எம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக ஒரு கடைசி ஒரு 4 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப டஃப் தான். ஆனால் அந்த லாஸ்ட் இருக்கு பாருங்க, டஃப்லேயும் டஃப்பு. ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம படுத்துட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம காலுக்கு 2 காலுக்கு நடுவில் பார்ட்னரை உட்கார வச்சு அவங்க நீட்டாக பேலன்ஸ் பண்ணுமா. அப்போது பார்ட்னரோட ஃபுல் வெயிட்டுமே அந்த 2 கால் இங்கே இப்படி பாதத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே முட்டி இருக்குமே, படுத்துக்கிட்டு எப்படி அந்த முட்டியில் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவங்க காலை நம்ம மேலே கூட ஹோல்டு பண்ணக்கூடாது, அவங்க ஏர்லேயே காலை வச்சிருக்கணுமா. அந்த டாஸ்க்கை பார்த்தவொன்னு நான் முடிஞ்சுதுரா சோழி அப்படின்ற மாதிரி தான் இருந்து. பல பேர் அந்த கதை பார்த்தவொடனே பீதி வந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் ஓரளவுக்கு எல்லாருமே பண்ணாங்க. இதில் ஷிவ் பிரியங்காக ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஷிவோட கால் அடிபட்டு இருக்கிறதால இதில் மேல் பண்ண வேண்டியதை பிரியங்கா பண்ணுறாங்க, ஃபீமேல் பண்ண வேண்டியதை ஷிவ் பண்ணுறாரு. அங்கே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியில் மிஸ் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் அடி வாங்கியிருக்கு அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இது முடிஞ்ச உடனே ரிசல்ட் வருது. ஆசியா அண்டு ருக்குராஜு 30 பாயிண்ட் லீஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் பவன் மற்றும் அஞ்சலி 45 பாயிண்ட், ஷிவ் அண்ட் பிரியங்கா 65 பாயிண்ட், பிரிட்டோ 65, நீத்து நட்ராஜ் 75. ஆனால் நீத்து நட்ராஜை பாராட்டணும், நீத்து நட்ராஜும் வேற மாதிரி டாஸ்க் பண்ணாங்க. பானுஜானு 75, சித்து சோனியா 80, கல்யாண் 85, அண்ட் அமீர் இருக்கார் இல்லையா, அமீர் அண்ட் அபிமானிகா 100க்கு 100. அவங்க 2 பேருமே பிசிக்கும் சரி பக்காவா செம்மையா பண்ணாங்க, சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படின்றது தான். இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்ச உடனே ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிள் வருது. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண் அவர்கள் 175 பாயிண்ட், 2வது பிளேஸ்ல நட்ராஜன் நீத்து 175, 3வது பிளேஸ் அமீர் 160, 4வது பிளேஸ் ஜானுபானு 155, 5வது பிளேஸ் சித்து சோனியா 150, 6வது பிளேஸ் பவன் அண்ட் அஞ்சலி 145, 7வது பிளேஸ் பிரிட்டோ அண்ட் சந்தியா 145 ஈக்குவல், ஆசியா அண்ட் ருக்குராஜ் 130, பிரியங்கா மற்றும் சிவா 125. ஸோ பார்த்துங்க எங்க இந்த 2 கப்புள் டான்ஸர்ல இருக்கிறவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க 2 பேர் டான்ஸர்ஸ்ல இருக்காங்கன்றது தான். அண்ட் தென் அடுத்து ஸ்டேஜ் 3க்கான ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க, பேரண்டிங் அப்படின்றது தான். ஒரு குழந்தை ஒரு பொம்மை இருக்கும், அந்த குழந்தை பொம்மைக்கு வந்து ட்ரெஸ் போட்டு அதை வந்து வயிற்றுல ஒரு இது குழந்தைய கேரி பண்ணுற மாதிரி ஒரு பேக் இருக்குது, அதை மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைய கேரி பண்ணிக்கிட்டு அங்கே போய் ஒரு டேபிளில் ரைம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ரைம்ஸை எழுதிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பிளே ஸ்டேஷன் குழந்தைக்கான பொருட்கள்லாம் எடுத்து அந்த பேக்ல வச்சுட்டு 4வது ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த பொம்மைக்கான பஞ்சு போட்டு அதை ஃபில் பண்ணிட்டு எடுத்துன்னு போய் தொட்டியில தாளாட்டணும். இதை யார் கரெக்டாக ப்ரொசீஜர் வைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் படி டாஸ்க்கு பாயிண்ட் கிடைக்கும். இதுல 5 பேர், ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர், செகண்ட் 4 பேர் அப்படின்ற ரீதியில தான் அஞ்சலி, ஜானு, ஆசியா, சமுத்தியா அண்ட் அபிமனிகா இந்த 5 கப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரிசல்ட் எல்லாம் நாளைக்கு தான் தெரியும் போல. அதை அப்படியே எடுத்துட்டு போய் எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு ப்ராசஸ் தப்பு பண்ணாங்கன்னா அந்த செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது டைம் பேஸ்டு டாஸ்க்கு. நீங்க ஃபவுல் பண்ணிட்டீங்கன்னா 30 செகண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட எண்டு டைம்ல அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். நாளை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.